ஏன் வாடகைக்கு இதெல்லாமா பண்ணுவாங்க? சைனா ஜப்பான்லாம் இந்த கர்மத்தை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் அந்த வாடகை ரேட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஹைலைட். ஹார்வர்டு, கேம்பிரிட்ஜ் இந்த மாதிரி ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சவங்க, அதாவது அவங்களுக்கு பல மொழிகள் தெரிஞ்சிருக்கும், சைல்டு சைக்காலஜில எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. இந்த மாதிரியானவங்க தான் வாடகைக்கு எடுக்கப்படுறாங்க. அப்படி எடுக்கிறது யாருன்னா பெரிய பெரிய பணக்காரங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு நேரம் இல்ல, அல்லது அதுக்கு விருப்பம் இல்லாமலே இருக்கலாம். அதனால குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி தரத்துக்கு, விளையாட சொல்லி தரத்துக்கு, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட வச்சுட்டு போக, பாத்துக்க, அட்வைஸ் பண்ணு ஒரு ஒரிஜினலான போலி அப்பா அம்மாவை தான் வாடகைக்கு எடுக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ப்ரொஃபஷனல் பேரண்ட்ஸ். ஆனா இப்படி போலியான அம்மா அப்பாவை உருவாக்குறதுனால பெற்றோர்களோட குழந்தைகளுக்கு இருக்கிற பாண்டிங் பாதிக்கப்படலாம். அதே போல ஜஸ்ட் சம்பளத்துக்காக தான் அவங்க வேலை பார்க்கறாங்க. ஒருவேளை அந்த குழந்தை அந்த போலி அப்பா அம்மாவோட ரொம்ப அன்பா இருக்கிற பட்சத்துல அவங்க வேலையை விட்டு போறப்ப அந்த குழந்தைக்கு மனதளவுல பெரிய பாதிப்பு ஏற்படும். இதெல்லாம் தான் ப்ரொஃபஷனல் பேரண்டிங் பத்தின எக்ஸ்பர்ட்ஸோட கருத்து. அப்புறம் இந்த போலி அப்பா இல்ல அம்மாவுக்கு மாச வாடகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும். இந்த நவீன ஆயாக்களை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.